வணக்கம். மேக் இன் இந்தியா, அதாவது நம்ம நாட்டில் தயாரிக்கிற பொருள்களை நம்ம வாங்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் வளரும். அதனால தான் நம்ம ஊர் ரம்மை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு அருமையான மிக்ஸ், அதாவது வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற ஐட்டங்கள்லாம் வச்சு நம்ம அப்படி கலந்தா அப்படியே ஒரு பார்ட்டி வீக்கெண்டு கொண்டாடணும். அதுதான் இது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரம் ஆஸ் யூஷுவல், கண்ணு பார்த்தா அளவு தெரியணும். இதில் வந்து அவுன்ஸ் ஊற்று இது ஊற்று அதெல்லாம் இருக்கவே கூடாது. இதை அப்படியே கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இந்த குட்டி பாயிண்ட் இருந்து கொஞ்சம் ஊற்றுறோம். ஊற்றிட்டோமா? அப்புறம் இவனை மூடி வச்சுட்டு பக்கத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர், அதாவது வெனிலா இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அப்படி நறுக்குன்னு உள்ளே போடுங்க. எப்படி இப்படி அப்படி போட்டிங்களா? போட்டு இதை அடுத்த ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்ட் மில்க் அப்படின்றது நல்லாயிருக்கும். அதாவது பாதாம் மில்க் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் அதை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. எப்படி அது கலக்கும் போதே பாருங்கள், அந்த கலரு அடாடா அடாடாடாடாடாடாடா. இப்போது கடைசியான மேட்ரு என்னென்னா கலக்கிறது. எப்போவுமே சொல்ல கலக்கணும். அதை அப்படியே அப்படி ரம்மியமாக ரசித்து அப்படி ஒரு கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வந்து கரைஞ்சிரும். லேசாக அப்படி ஐஸ்கிரீம் மிதக்குதா, அது நீங்கள் சிப் பண்ணும்போது ஐஸ்கிரீமோட அந்த ஃப்ளேவரோட உங்களுக்கு அப்படி வாயில் போகும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது சியர்ஸ், டேஸ்ட் பண்ணுறேன். சான்ஸே இல்லை. அதாவது இந்த நம்ம சரக்கோட கசப்பு அதெல்லாம் இல்லாமல் இந்த ஃப்ளேவரும் ஐஸ்கிரீமும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வாயில் போகும்போது ரம்மியமாக இருக்குது. இந்த மாதிரி ஆரோக்கியமாக குடிங்க. அப்போ தான் உடம்புக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. இப்போ என்ன மேட்ரு, அடுத்தது வரேன். குடிக்கிறதுன்ற ஒன்று இருக்கட்டும். இப்போ நம்மளை எல்லாரையும் படைச்சது கடவுள் அப்படின்னு தானே எல்லாருமே நம்ம வந்து மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த உலகமே வாழ்ந்துட்டுருக்கு. கரெக்டாக? இப்போ இந்த கடவுள் என்ன செய்கிறாரோ நம்மளை காப்பாற்றுறாரு. அப்போது இன்றைக்கி என்னை குடிக்க வச்சதும் அந்த கடவுள் தான். அதனால் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம குடிப்போம். அடுத்து இப்போ நம்ம ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். மதுரையில் வந்து கடவுளை காப்பாற்றுறதுக்கு எங்கேருந்துலாமோ ஒரு கூட்டம் வருது. அதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளால் ஒருத்தர் வந்துட்டு போனார். இப்போது போன வாரம் வந்தார். எல்லா பக்தர்களும் வரணுமா, அந்த கடவுள் பெயரை சொல்லி அந்த பக்தர்களும் வரணுமா, வந்து அந்த கடவுளை காப்பாற்றணுமா. இது எவ்வளோ, அதாவது அரசியல்வாதிகள் இந்த நாட்டோட பொருளாதாரத்தை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் நம்ம ஆட்சியை வந்து கொடுத்துட்டோம். அதனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. மக்களோட நம்பிக்கையை கை வச்சு அதை ஷேக் பண்ணி பார்க்கலாம். அதாவது நார்த்தில் வந்து ஒரு கடவுள் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி கலவரத்தை மூட்டி ஆட்சியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை நாசமாக்கிட்டு எல்லாரையுமே நாசமாக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரொம்ப சேஃபான ஒரு ஸ்டேட் அப்படின்ட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் அங்கே ஓட்டை போட்டு இங்கே வந்து தான் நம்மகிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். இப்போ இவனுங்க வந்து இங்கே இந்த வரப்போகிற எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு கலவரத்தை, அதாவது பிரிவினையை உண்டாக்கி ஓட்டை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுக்காக மதுரையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு, கடவுள் பேரை சொல்லி மாநாடு, கடவுளை காப்பாற்றுவாங்க. அதாவது அந்த கடவுளை காப்பாற்றுறது அப்படின்றது எவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகவும் புத்திசாலிகள். நிச்சயமாக அவங்கள ஏமாற்றவே முடியாது. வந்து நம்ம வடக்கன்ஸுன்னு சொன்ன கோபம் வரும். ஆனால் வடநாட்டுக்காரன் கிடையாது. கடவுளை சொன்ன உடனே ஏமாத்துறதுக்கு இங்கே முடியவே முடியாது. மக்கள் எல்லாரும் தெளிவாக இந்த விஷயத்தை விட்டு நோக்குங்க, எவ்வளோ கேவலமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அதனால் தயவுசெய்து இந்த 22ஆம் தேதி நடக்க போகிற இந்த ஒரு விஷயத்தில் வந்து மக்களை தூண்டி விட்டு, அதாவது இன்னர் மனசுக்குள்ளே எதையாவது நோண்டி பக்கத்தில் இருக்கவங்க மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அதில் எதுவுமே நம்ம வலையில் சிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தெளிவில்லாமல் இல்லை. மதுரை மக்கள் கொடுத்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காரி துப்புறாங்க, செருப்பை கட்டி அடிக்கிறாங்க. இதை விட கேவலமாக சொல்ல முடியாது. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறார்கள் கூர்ந்து பாருங்கள். இது நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கிறாதுங்க. ஏன்னா நமக்கும் இதுக்கும் மிகவும் சம்மந்தம் இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு சம்மந்தம் இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்குது, எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது அரசியல். அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. இப்போ அடுத்து வரேன். வீக்கெண்டை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. இது வந்து நீங்கள் இப்போ உடனே ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒன்றுமே இல்லை, பக்கத்தில் ஐஸ்கிரீம் கிடைக்கும், பாதாம் மில்க் கிடைக்கும். எடுத்து ஒரு அளவுக்கு விட்டு அப்படி அடடா, உண்மையிலே ரம்மியமாக இருக்குங்க. ஹாப்பி வீக்கெண்ட் கைஸ். மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி சாதாரண ஒரு காக்டெயில்ஸோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள்
வில்சன். சியர்ஸ்.